வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சாம்பிராணி வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குழந்தைகளுக்கு எல்லாம் தலை குளிச்சதுக்கு அப்புறம் சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா அந்த ஈரம் மாசமாக இருக்கிறவங்க எல்லாருமே சாம்பிராணி போடுறது பழக்கம் விட்டு போச்சு. இது எப்படி வீட்டில் நம்ம சாம்பிராணி அந்த காலத்தில் செஞ்சாங்க, அதாவது சாம்பிராணி போடுறதுக்கான அந்த நெருப்பு எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் எப்போ திருகிட்டு அந்த சில்லை நம்ம தூக்கி போட்டுருவோம், அது போடாதீங்க. இதுதான் நம்ம எப்போதுமே நம்ம எல்லா விஷயத்துக்கும் நிறைய விஷயத்துக்கு இந்த தேங்காய் ஒரு சில்லு நமக்கு தேவைப்படும். இன்னைக்கு இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதற்கு நான் ஒரு தேங்காய், இது நீங்கள் நச்சுட்டு போட்டாலும் சரி, இல்லை நார்மலாக அப்படி வச்சாலும் சரி, இதை எடுத்துக்கோங்க. தூர போட்டாதீங்க. தேங்காய் திருவினா அந்த சில்லதையை எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அடுப்பு உங்கள்கிட்ட விறகு அடுப்பாக இருந்தாலும் சரி, இல்லை கேஸ் அடுப்பாக இருந்தாலும் சரி, எந்த அடுப்பாக இருந்தாலும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை என்ன பண்ணுங்கள், அதில் வச்சுருங்க. சுற்றி இதோட நெருப்பு பிடிக்கணும். நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேலாம் இருக்க வேணாம். நெருப்பு பிடிச்சனாலே கொட்டாங்குச்சி எல்லா இடத்துக்கும் அந்த நெருப்பு அதுவே எரிஞ்சு இதாகிடும். அதை நம்ம சாம்பிராணி போடுவோம். இது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் காட்டுறோமோ, இல்லை சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம வீட்டை சுற்றி காட்டினோம்னா பூச்சிகள் வர்றது, சின்ன சின்ன பூச்சிகள், கொசு வர்றது, இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு சுலபமான வழிங்க. இதை நம்ம எப்போதுமே ரெகுலராக சாயந்தரம் வீட்டில் புகை காட்டின மாதிரி பண்ணோம்னா கொசுக்கள் வருவது குறையும். உடம்பு ரொம்பவே அந்த வாசனைகள் நம்ம கெட்ட கிருமிகள் இல்லாமல் குட்டி குட்டி பூச்சி நிறைய வரும். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னாலே என்னென்ன பூச்சின்னு பேர் சொல்ல முடியாத அளவுக்கு பூச்சிகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற கெட்ட இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு நல்ல நறுமணமும் நம்ம வீட்டை சுற்றி இருக்கும். அதனால் எந்த ஒரு ஏர் பியூரிஃபையர் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நெருப்பு பிடிச்சிருச்சு அப்போ சுற்றி வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் அந்த நெருப்பு பிடிக்கிறது வந்திருக்கும். இன்றைக்கி நான் ஒரு கொட்டாங்குச்சியில் உங்களுக்கு நான் பண்ணுறேன். இதில் நீங்கள் உங்களுக்கு சில்லு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இது அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அதை நச்சுட்டு நீங்கள் இப்போ காட்டினீங்கன்னா போதும். இதை காட்டுறதுனால என்ன பயன்கள் தான் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். அதில் பூச்சிகள் வராதுன்னு சொன்னால் குழந்தைகள் குழந்தைகள் குளிச்சதுக்கப்புறம், ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் குளியாட்டினதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே அடுப்பில் நான் காட்டவே இல்லை, நெருப்பு பிடிச்சிருச்சு. இப்போ அதில் தீ அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா, இதை கதா போகணும், அடுப்பை நிப்பாட்டிடலாம். இதுக்கு மேலே அடுப்பு தேவை கிடையாது. கொட்டாங்குச்சியில் பாதி இடத்துல அது நெருப்பு பிடிச்சோமே அதுவே ஃபுல்லாக எல்லாத்தையும் எரிய வச்சிரும். இப்போ நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சோடனே பாருங்கள், அது ஃபுல்லாக கறியாயிடுச்சு. இது குழந்தைகளுக்கு சாம்பிராணி போடுறதுக்கு, மாசமாக இருக்கிறவங்க தலை குளித்தோடனே சாம்பிராணி காட்டுறதுக்கு உபயோகிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு தலையில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடும், வாசனையாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறது குறையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாம்பிராணியில் நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம பாட்டி தாத்தா எல்லாருமே சாம்பிராணிகள் வீட்டில் காட்டுறது முக்கியமான ஒரு விஷயமா வச்சுருந்தாங்க. இதை நம்மளும் யாராக இருந்தாலும் நல்ல ஒரு இயற்கையான விஷயங்களை கடைபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம். அவ்வளோதாங்க. நம்ம அது நெருப்பு அதில் பத்திர வைக்கிறவங்களுக்கு தான் நம்ம காட்டணும். அதுக்கப்புறம் அது நெருப்பே அந்த என்ன செஞ்சு ஒரு கொட்டாங்குச்சி நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இதை நீங்கள் கறியை எடுத்துகிட்டு இதில் சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான். நமக்கு ஒரு இதை நம்ம வெளியில் வாங்க வேண்டியதில்லை, இதுவும் பயங்கரமான விஷயம் போல இருக்குது அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டியதும் இல்லை. ரொம்பவே சுலபமானது, நம்ம வீடுகளில் கண்டிப்பாக செய்ய முடியாது. இப்போ நான் கறி மட்டும் தான் வச்சுருக்கேன், அதுவே நான் புகை வருது. இதில் சாம்பிராணி தூளை போட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த் இஸ் வெல்த் அவர்ஸ். நன்றி, வணக்கம்.